வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தல் பரப்புரையில் வெறுப்புணர்வை வெளிப்படுத்தும் வகையில் பேசியதாக புகார். பிரதமர் மோடி தேர்தலில் போட்டியிட 6 ஆண்டு தடை கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியும் சேர்க்கப்படும். மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் தர எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தகவல். பெண்களுக்கு எதிராக சர்ச்சை கருத்து பதிவிட்ட விவகாரத்தில் பாஜகவின் எச் ராஜா மேல்முறையீடு மனு தள்ளுபடி. படித்த ஒருவர் இதுபோன்று பதிவிடலாமா என கேள்வி கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கை ரத்து செய்ய மறுத்துவிட்டனர். உரிய அனுமதியின்றி வாகனங்களில் சிஎன்ஜி, எல்பிஜி எரிவாயு சிலிண்டர்களை மாற்றக்கூடாது. தீ விபத்துக்களை தடுக்க தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு ஆணையரகம் அறிவுறுத்தல். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இன்று முதல் 5 நாட்களுக்கு ரயில் சேவையில் மாற்றம். நள்ளிரவு 12:10 முதல் காலை 4:30 மணி வரை நடக்கும் தொழில்நுட்ப பணியால் இரவு மற்றும் அதிகாலையில் சில ரயில்கள் ரத்து என அறிவிப்பு. ஆசிரியர் இடமாறுதல் கலந்தாய்வுக்கு வரும் 17ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. இதுவரை 7615 பேர் விண்ணப்பித்திருப்பதாக தகவல். அனில் கபூர், அமிதாப் பச்சன் பாணியில் பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷெராப் நீதிமன்றத்தில் வழக்கு. தனது செல்ல பெயர், புகைப்படம், குரலை அனுமதியின்றி பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு. கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி இறந்த வழக்கில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான பள்ளி நிர்வாகிகள். வயிற்றில் அடித்துக் கொண்டு கதறி எழுத ஸ்ரீமதியின் தாயார். கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நெல்லை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 18ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வளாகத்தை சூழ்ந்த மழை நீர். திருநெல்வேலி, திருவாரூர், காஞ்சிபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடரும் மழை. உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி தொகுதியில் போட்டியிட 3வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கங்கை நதி மற்றும் கால பைரவர் கோயிலில் வழிபாடு. வேட்புமனு தாக்கல் செய்த பிரதமர் மோடிக்கு அன்புமணி, ஜி.கே. வாசன் நேரில் வாழ்த்து. கூட்டணி கட்சி தலைவர்களும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். இமாச்சல பிரதேசத்தின் பாரம்பரிய தொப்பியை அணிந்து மண்டி மக்களவை தொகுதியில் நடிகை கங்கனா ரணாவத் வேட்புமனு தாக்கல். சினிமாவில் ஜொலித்தது போல அரசியலிலும் வெல்வேன் என நம்புவதாக பேட்டி. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க மாநில சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு ஒப்புதல். ஏற்கனவே கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்ட நிலையில் விரைவில் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படும் என தகவல்.
விடுதலை புலிகள் மீதான தடை மேலும் 5 நாட்களுக்கு நீட்டிப்பு. ஈழம் என்ற கொள்கையை கைவிடாததை காரணம் காட்டி மத்திய அரசு முடிவு. காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையில் நீர் திறக்கப்படுமா? 90 அடி நீர் தேவைப்படும் நிலையில் 50 அடிக்கே நீர் இருப்பதால் வாய்ப்பு குறைவு. சென்னையில் யூடியூபர் ஃபெலிக்ஸ் வீட்டில் திருச்சியைச் சேர்ந்த காவலர்கள் சோதனை. லிப்டில் சிக்கிக் கொண்ட 7 காவலர்கள் பத்திரமாக மீட்பு. திருச்செந்தூர் கோயிலுக்கு கணவருடன் சென்ற நடிகை நயன்தாரா சுப்பிரமணிய சுவாமி, சண்முகர் மற்றும் பரிவார தெய்வங்களை வழிபட்டார். முதல் முறையாக ஆக்ராவில் மருத்துவ உதவி பெட்டகத்தை விமானத்தில் இருந்து வீசி சோதனை. ஆபத்தான இடங்களில் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு உதவும் வகையில் சோதித்து பார்த்த விமானப்படை. फोटो कैप्चर करना जरूरत नहीं है. स्टिल्स भी कैप्चर कीजिए. कैप्चर स्टिल्स as well. ஈரோட்டில் இருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தின் ஓட்டுநர் திடீரென மயங்கி விழுந்ததால் பேருந்து விபத்தில் சிக்கியது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் திருமலை. விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது விபத்து? ஈரோட்டில் இருந்து அரசு பேருந்து ஒன்று 22 பயணிகளை ஏற்றி சென்று சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தை செந்தில் ராஜா என்பவர் ஓட்டி வந்திருக்கிறார். அப்போது சங்ககிரி VN பாளையம் மாரியம்மன் கோவில் அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் செந்தில் ராஜாவுக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் பேருந்தை நிறுத்த முயற்சி செய்திருக்கிறார். இருப்பினும் அந்த பேருந்தை கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பிரதான சாலையின் நடுவே இருக்கக்கூடிய தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது. இருப்பினும் பேருந்தில் இருந்த 22 பயணிகளும் எந்த ஒரு காயமும் இன்றி மீட்கப்பட்டு அவர்களை மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்தில் ஓட்டுநர் மயங்கிய நிலையில் இருந்தவரை உடனடியாக அங்கிருந்தவர்கள் மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பிறகு மேல் சிகிச்சைக்காக ஈரோட்டில் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த விபத்து அறிந்த சம்பவ இடம் வந்த சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் இந்த விபத்தானது அங்கிருக்கக்கூடிய CCTV காட்சிகள் பதிவானது தற்போது வெளியாகி பதற வைக்கக்கூடிய இந்த CCTV காட்சி வெளியாகி இருக்கிறது. அதாவது பேருந்து இயக்கிக் கொண்டிருக்கும் போது பேருந்து ஓட்டுநருக்கு மயக்கம் ஏற்பட்ட நிலையில் பேருந்து சாலையின் தடுப்பு சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டதால் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாலவேல், நன்றி திருமலை, விரிவான விவரங்களுக்கு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க பரிந்துரைத்துள்ள மாநில சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு சில நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளுக்காக மே 2ஆம் தேதி சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆய்வறிக்கையை எய்ம்ஸ் நிர்வாகம் சுற்றுச்சூழல் துறையிடம் சமர்ப்பித்திருந்தது. அதில் எய்ம்ஸ் அமைய உள்ள இடத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி தருவதற்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாக எய்ம்ஸ் நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கலாம் என பரிந்துரைத்துள்ள சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு எய்ம்ஸ் நிர்வாகத்திற்கு சில நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. அதன்படி சிவகாசி, விருதுநகர் வெடிவிபத்தில் பாதிக்கப்படும் நபர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க உயர் தீக்காய சிகிச்சை பிரிவை உருவாக்க வேண்டும். ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை மருத்துவமனை வளாகத்தில் பயன்படுத்தக்கூடாது. கழிவுகளை பயோகேஸாக மாற்றி மருத்துவமனைக்கும் கேண்டீனில் சமைப்பதற்கும் பயன்படுத்துவதற்கான கட்டமைப்பு இருக்க வேண்டும். மழைநீர் வடிகால் வசதி, குழந்தைகள் விளையாடுவதற்கான இடம், கழிவுநீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பு ஆகியவையும் உருவாக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நிபுணர் குழுவின் ஒப்புதலை தொடர்ந்து இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.